பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் a woman அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குங்க. அந்த வுமனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம கேட்டிருக்கோமா? லாட் ஆஃப் ஹார்ட் ஏர்ன்ட் லேபர் இருக்குங்க. சாக்ரிஃபைசஸ் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த ஃபேமிலி இருக்குங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃபன் லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குங்க. ஹாப்பி விமென்ஸ் டே. என் பேர் பாஸ்கர். இந்த வீடியோவில் நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், இல்லை ஒரு டாப் நாச் கம்பெனியில் வேலை பார்த்து இன்கம் ஏர்னிங் மெம்பராக இருக்கலாம். உங்களுக்கு எப்படி அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருதுன்னு பார்க்குறோம். விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசுகிறாங்க, இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசுகிறாங்க. இண்டிவிஜுவல் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது நமக்கு என்ன பேச தோணுதோ அதை பேசுறதுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் மாத்திரம் இல்லைங்க. நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கல, நம்மளை இம்பேக்ட் பண்ணுற டிசிஷன்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் ப்ரோவஸ் இருக்கா, நமக்கு அதுக்குரிய ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இருக்குங்க. ஃபினான்ஷியல் பொருளாதார உரிமை இல்லாமல் நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அது ஒரு சஸ்டைனபிள் இதாக இருக்காது. அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸில் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்த விமென்ஸ் டே மார்ச் 8, 2027 நம்ம இது எல்லா பாயிண்ட்லையும் டிக் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் அப் வித் த ஃபர்ஸ்ட் ஆஃப் திங், ரைட்? இன்கம், ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் இன்கம், ஸ்டெடி இன்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ், அது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதாங்க அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட முதல் விஷயம். நீங்கள் ஒரு இன்கம் ஏர்னிங் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நேச்சுரலாகவே இருக்கும். சேலரி வரும். உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஆல்ரெடி இருந்ததுன்னா அது மூலமாக உங்களுக்கு இன்ஃப்ளோ இருந்துகிட்ருக்கும். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், எனக்கு எங்கேருந்து சேலரி வரப்போகுது? சேலரி எங்கள் அப்பா கொண்டு போகிறாங்க, ஹஸ்பண்ட் கொண்டு போகிறாங்க, மேபி என்னோட கிட்ஸ் கொண்டுருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இன்னைக்கு விமென்ஸ் டே இந்த ஃபேமிலி மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. நீங்கள் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு ஒரு ஸ்டெடி இன்ஃப்ளோ இந்த ஃபேமிலியோட இன்கம்லேருந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு வரணுங்க. இது அவங்க உங்களுக்கு கொடுக்குற அலவன்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் இந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ நீங்கள் ஃபிசிக்கல் லேபர், டைம், எமோஷ்னல் சப்போர்ட், அவங்களுக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அவங்க கொடுக்குற எக்கனாமிக் ரெகக்னிஷனுங்க. இந்த எக்கனாமிக் ரெகக்னிஷனை அவங்க மல்டிபிள் வேஸில் கொடுக்கலாம். இட் குட் பி த ஃபேமிலி ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிட்டு அதிலிருந்து மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குன்னா அதில் கப்புள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு ப்ராப்பர்ட்டியில் இந்த ரெண்டல் இன்கம், பாசிவ் இன்கம் உங்களுக்கு வர மாதிரி பார்த்துக்கலாம். இது வர்ற அமௌண்ட் எல்லாமே இல்லை, அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு வர்ற சேலரியிலேருந்து ஒரு காம்பனண்ட்டை எடுத்து உங்களுக்குன்னு அவங்க தனியாக இயர்மார்க் பண்ணி கொடுக்கணுங்க. இது நீங்கள் மாதம் வர்றதுலேருந்து எதுக்கு உங்களுக்குன்னு இது இருக்கணும்னா, நீங்கள் நிறைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் ஒரு காமன் பூல் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுவாங்க. இது ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி பணத்தை எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் வச்சுட்டு அதுலேருந்து செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஆசைகள்லாம் இருக்கலாம். நம்ம அதெல்லாம் செலவு பண்ண பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலி அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோமேனு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குங்க. அதனால் நம்ம உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிறது எத்தனையோ தடவை பண்ணாமல் இருப்போம். தோஸ் திங்ஸ் ஷுட் நாட் பி தர். நீங்கள் உங்களுக்குன்னு பண்ண வேண்டிய டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டுக்கு 2 விஷயம், அதை பண்ணுறதுக்குரிய ஆக்சஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அந்த கம்ப்ளீட் பவர் உங்கள் கையில் இருக்கணும், கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணுங்க. அதை பண்ணும்போது ஐயோ நம்ம ஃபேமிலி அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறோமே அப்படிங்கிற கில்ட் இல்லாமல் கில்ட் ஃப்ரீயாக இதை பண்ணுங்க. அதுக்காக உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணணும். இந்த பணம் உங்களுக்கு அதில் மாதம் வந்தாகணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அந்த கான்வர்சேஷனை இன்றைக்கே பண்ணுங்கள். மென், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். இந்த கான்வர்சேஷனை இன்றைக்கே பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்லேருந்து இல்லை இன்றைக்கி மார்ச் மாதத்துக்குரிய அந்த அமௌண்ட்டை அவங்க இதுக்கு இன்றைக்கி கிரெடிட் பண்ணுங்கள். தட்ஸ் அ குட் வே ஆஃப் ஷோயிங் தட் யூ கேர் ஃபார் தெம் அண்ட் யூ திங்க் ஆஃப் திஸ் ஆஸ் அன் ஈக்குவல் பார்ட்னர்ஷிப். பாயிண்ட் நம்பர் 2, அந்த அமௌண்ட் உங்களுக்கு வருது இல்லையா, அதை கிளியராக ஒரு மித்திரம் வச்சுக்கோங்க. அது ஃபுல்லுமே நான் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டுக்குன்னு யூஸ் பண்ண போகிறேன்னு கிடையாதுங்க. மேக்ஸிமம் 60% உங்களோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டுக்கு பண்ணுங்கள். யாரோ திடீர்னு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இப்போ அந்த ஃப்ரீடமில் கை வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஃப்ரீடமை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அட்லீஸ்ட் 40% ஆஃப் தட் அமௌண்ட்டை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை க்ரோ பண்ணுங்கள். இது இஸ் கம் இன் ஹேண்டி ஆன் அ ரெய்னி டே. ரெய்னி டே எத்தனையோ விஷயத்தில் வரலாங்க. நியர் அண்ட் டியர் ஒன்ஸுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், இல்லாட்டி நாளைக்கு உங்களோட குழந்தை ஒரு படிப்புக்கு போகும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்குன்னு இருக்கிற அமௌண்ட் தான், ஆனால் ஃபேமிலிக்கும் திரும்ப கொடுக்குற மாதிரியே இருக்கலாம். பட் அதை நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வில்லிங்னஸோட கொடுக்குறீங்க, அதுக்கு அன்றைக்கி பணம் இருக்குன்னு இருக்கும். ஆர் தேர்ட், லெட்ஸ் ஃபேஸ் இட், தேர் ஆர் சம்டைம்ஸ் வி ஆர் என்ட்ராப்ட் இன் சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கும்போது நம்ம கையில் ஃபினான்ஷியல் பவர் இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம அங்கேயே மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அமௌண்ட் சின்னதாக இருக்கேன்னு எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி மல்டிபிள் விதங்களில் நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டின்னு பேங்க்கில் இருக்குது. சின்ன அமௌண்ட்டாக சேர்த்துட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைஸபிள் அமௌண்ட்டாக வரும். அதை ஹையர் ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐபிஸுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்றைக்கி சின்ன அமௌண்ட் 500 ரூபாயிலிருந்து எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த அமௌண்ட் தான் கணக்கு கிடையாது. அது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அந்த 40% நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். திஸ் இஸ் த செகண்ட் ஹேபிட் தட் யூ நீட் டு பில்ட் எ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பில்ட் பண்ணி ஆகணுங்க. ரொம்பலாம் இல்லை, நான் உங்களை போயிட்டு சிஏ படிங்க, சிஎஃப்ஏ படிங்க, ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க அப்படின்லாம் சொல்லலை. வாரம் 2 மணி நேரம், அதுவும் 2 மணி நேரம் எடுத்துகிட்டு படிக்க வேண்டாம். நம்ம அந்த ஷாம்பு சாஷியை வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி 20 நிமிஷம் அப்படின்னு எடுத்துகிட்டு 20 நிமிஷம் பிளாக், ஒவ்வொரு நாளைக்கு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். மண்டே டு சாட்டர்டேன்னு வச்சுக்கணும். ஒரு நாள் படிக்கக்கூடாது. வீடியோஸ் பாருங்கள், ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீடியோஸ் எத்தனையோ இருக்குது. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நிறைய டாபிக்ஸ் ஆட் பண்ணிட்டு வரும். ஸ்டார்ட் வித் சம்திங் ஆஸ் எலிமெண்ட்ரி அஸ் திஸ். எஃப்டிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம், எப்படி இதில் டேக்ஸ் வரப்போகுது, ஷேர்ஸ்னால் என்ன, அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏன் விலை ஏறுது விலை இறங்குது, டிவிடெண்ட்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சிட்டோன்னா பிஃபோர் யூ ரியலைஸ் ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது 52 வாரம், 2 மணி நேரம் ஒரு வாரம், 100 மணி நேரம் ஆஃப் ஃபினான்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்க போகுது. இதை எடுத்து நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு போய்ட்டு நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணுமா, எடுக்கலாம், நீங்கள் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வேண்டாங்க. இப்போ நமக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா நம்ம அந்த நோய் என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அதுக்கு மருந்து நம்மளே எடுத்துக்கிறது தப்பு. தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஓகே. நம்ம எண்ணத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா யார் நம்ம ஃபேமிலி டாக்டர், அந்த ஜென்ரல் ப்ராக்டிஷனர் யார் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையாக ஒரு ப்ராக்டிஷனர் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் நமக்கு கைட் பண்ணுவாருங்க. உங்களுக்கு இன்றைக்கி வயிற்றுல ப்ராப்ளம், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி தொண்டையில் ப்ராப்ளம், இஎன்டியை பாருங்கள், அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த நாலேஜ் வச்சு நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் யாருங்கிறத எவாலுவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபண்ட்ஸ் க்ரோ ஆக அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. அவங்க ஓகே இன்றைக்கி இந்த செக்டோரல் ரொட்டேஷன் பண்ணுறேன், இன்றைக்கி இங்கேருந்து நான் ஈக்விட்டியிலேருந்து பாண்டுக்கு போகிறேன், பாண்ட்லேருந்து கோல்டுக்கு போகிறேன், அவங்க அந்த டிசிஷன்ஸ் இருக்கணும். அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, மார்க்கெட்டில் நம்ம நியூஸ் படிக்கிறோம், ஆர்பிஐ இதை பண்ணியிருக்காங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க செய்யறதும் நம்ம படிக்கிறதுக்கும் மேப்பிங்காக இருக்கா மேட்சிங்காக இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் போடுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க வேண்டாம்னு கிடையாது. ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் அப்படி இந்த ப்ரோவஸ் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அட் தட் பாயிண்ட் இன் டைம் நீங்களே கூட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முடியும். அன்றைக்கி நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை ஒரு சவுண்டிங் போர்டாக மாத்திரம் யூஸ் பண்ணலாம். ஸோ பில்ட் யுவர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. பாயிண்ட் நம்பர் 4ங்க, இதை பிங்க் டேக்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஃபேக்சுவலி ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை விட அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம், விமன் ஆன் அன் ஆவரேஜ் மென்னை விட நிறைய நாள் உயிர் வாழ்கிறாங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து பார்த்தாகணுங்க. உங்களுக்கு சஸ்டெனன்ஸ் இருக்கா, அது ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோ ஆஃப் இன்கம் உங்களுக்கு இருக்க போதா அப்படிங்கிறத நீங்கள் இப்போலேருந்தே பிளான் பண்ணி கொண்டு வரணும். செகண்ட் ஆஸ்பெக்ட், அவ்வளோ நாள் வாழும்போது ஹெல்த் டிட்டோரியேஷன் ஆக போகுது அப்படிங்கும்போது ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த காலத்தில் தேவைப்படுறதுக்கு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் கிரிட்டிக்கல் கேர் இன்சூரன்ஸுக்கும் நம்ம பட்ஜெட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது பாருங்கள். அது அந்த காலத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, இப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஏர்னிங் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா, இது ஹோம் மேக்கருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒர்க்கிங் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் ஓரளவுக்கு கவர் ஆகும். பட் கார்ப்பரேட் இன்சூரன்ஸை மீறி நம்ம ஒரு டாப் அப் வச்சுக்கிறது என்றைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையும் உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே ஒரு ஹெல்த் கேர் இன்சிடென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால் என்டையர் சேவிங்ஸை வைப் அவுட் ஆன ஃபேமிலிஸ்லாம் இருக்குங்க. அந்த பொசிஷன் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு கீப் ட்ராக் ஆஃப். 5வது பாயிண்ட்டுங்க, பில்ட் அ கிரெடிட் ஸ்கோர். நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒரு கிரெடிட் ஸ்கோரை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருந்ததுன்னா நாளைக்கு தேவைக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் லோன் வாங்க முடியும். நான் ஹோம் மேக்கர், நான் எப்படி ஒரு கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்ணுறது? ஒன் ஆஃப் த வேஸ் இஸ் டு டேக் அ கிரெடிட் கார்டும். எங்கிறது எனக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஒரு சில பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு அகேன்ஸ்டாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அதை நம்ம திரும்ப கட்டிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு கிரெடிட் ஸ்கோர் பில்ட் ஆகும். ஹேவிங் எ கிரெடிட் ஸ்கோர் இஸ் ஈக்குவலி an aspect ஆஃப் கெய்னிங் தட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ குவிக்காக இன்றைக்கி மார்ச் 8ஆம் தேதியில் இருக்கும், ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்டில் 6-7 பாயிண்ட் இருக்குது. அந்த 6-7 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பின்டு கமெண்ட்டில் நான் ஒரு கூகுள் டாக்ஸ்க்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இது செக் பண்ணிட்டீங்கன்னா டிக் மார்க் போடுங்க, இல்லைன்னா எக்ஸ் மார்க் போடுங்க. பாதியில் இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட் சிம்பிள் போட்டுங்க. இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பற்றி கவலை இல்லைங்க. அடுத்த வருஷம் இதே நாள் மார்ச் 8, 2027 நம்ம இது எல்லாத்துக்கும் டிக் போட்டுறோமான்னு பார்க்கணும். தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அஸ். அது என்னென்ன பாயிண்ட்டு, உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா, இல்லைன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் ரெகுலராக கேஷ் இன்ஃப்ளோ மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இருக்கா. ஸோ தட் உங்களோட டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டாக இருக்கலாம்,
உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அது உங்களால பண்ண முடியும். 3வது இந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு உங்களுக்குன்னு இருக்கு இல்லையா? சில சமயம் நம்மகிட்ட அக்கவுண்ட் நம்ம பேர்ல இருக்கும். ஆனா, அதோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்பௌஸ்ட்டயோ இல்ல கிட்ஸ்ட்டயோ இருக்கும். அத ரீகெயின் பண்ணுங்க. அந்த அக்கவுண்ட் வந்து சீக்ரெசிக்காக இல்லைங்க. அத நம்ம எதுக்கு அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம்னா, நம்ம தேவைக்கேற்ப நம்ம பண்றதுக்காக. அந்த ஒரு கண்ட்ரோல் ஃபீலிங், அந்த டேக் சார்ஜ் ஃபீலிங் இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். அத எடுத்துக்கங்க. ஸோ அதோட யுபிஐயா இருக்கட்டும், டெபிட் கார்டா இருக்கட்டும், இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டா இருக்கணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மாத்திரமே தெரிஞ்சிருக்கணும். 4த்து உங்களுக்கு இந்த வர இன்ஃப்ளோல இருந்து ஒரு காம்போனன்ட்ட மாசம் மாசம் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பண்றீங்களா? 5வது பாயிண்ட் உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருக்கா? அந்த கிரெடிட் ஸ்கோர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? 6வது பாயிண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டீங்களா? அந்த சாஷே சைஸ்ட் லேர்னிங்னு சொன்னீங்க இல்லையா? டெய்லி 20 நிமிஷம் நம்ம வந்து ஃபினான்ஸை பத்தி கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? 7வது பாயிண்ட் பிங்க் டாக்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம நிறைய நாள் வாழ போறோம். அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு வந்து இப்பவே நம்ம பட்ஜெட் பண்ணிட்டு போத் ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் கேர் இன்சூரன்ஸ் அண்ட் சஸ்டெனன்ஸ் அட் த சன்செட் இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் 8வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஃபேமிலியில் அசெட்ஸ் இருக்கும், வெல்த் இருக்கும். மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நாமினி போடாமல் இருப்பாங்க. அந்த அசெட்ஸ் வெல்த்லாம் இருக்கிற இடத்தோட அந்த லாக்கரோட பாஸ்வேர்டோ அதோட கீஸோ நமக்கு இல்லாமல் இருக்கும். அது ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்ததுன்னா. சில பேர் அதை டிஜிட்டல் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. அதோட பாஸ்வேர்டு அது என்ன ஃபோல்டரில் இருக்குது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கா? அதை நோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? சப்போஸ் அதோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் மாறிட்டே இருக்குன்னா, மாறும்போது அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அப்டேட் ஆகுதா? இதெல்லாம் பாருங்கள். இந்த 8 செக்லிஸ்ட்டும் அடுத்த வருஷம் ரீவிசிட் பண்ணி டிக் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டுங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, எதனா பண்ணுறீங்க இல்லையா? வருஷத்தில் 2 நாள் ஒரு கேலண்டரில் மார்க் பண்ணுங்க. ஒன்று மார்ச் 8, அதுலேருந்து 6 மாதம் செப்டம்பர் 8. நம்மளோட இன்கம் இன்ஃப்ளோ வருஷம் இந்த ஒவ்வொரு பீரியட் எவாலுவேட் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகுதா? நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் இருக்கா? நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளால் பண்ண முடியுதா? சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி க்ரோ ஆகுதா? அதோட ரிட்டர்ன்ஸ் அடிக்வேட்டாக இருக்கா? டெய்லியே பண்ணலாம், மாதமே பண்ணலாம். பட் 6 மாதத்துக்கு ஒருக்காவது பண்ணோம்னா நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற வேகத்தில் க்ரோ ஆகலை, இல்லை அது வந்து சரியாக பண்ணலைன்னு, அப்போ நீங்கள் கோர்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட ஒரு டாக் வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரே மாற்றலாம். இது எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ரைட். அடுத்த வருஷம் மார்ச் 8ஆம் தேதி be smiling and saying that I have complete control over my finances, and that's the first step towards getting empowerment.